ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி பருப்பு வடை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு வீட்டில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம ஒருத்தருக்கு மட்டும் நம்ம செய்யணுமான்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் எப்படி வடை சுடுறது அப்படின்றத நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பை மட்டும் நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறை நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிடலாம். இதில் ஒரு 10 போல் ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு குட்டி குட்டி பந்துகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கையில் தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்துக்க வச்சுக்க போகிறேன். எனக்கு இந்த மாவில் இந்த சைஸில் 9 பீஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். ரெண்டு பக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பில் செஞ்ச வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு, உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.